சாட்டர்டே சண்டே 2 நாள் இல்ல மினிமம் ஒரு நாளாவது லீவ் கிடைக்கும். அந்த நாள்ல வீட்ல படுத்து டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியா ஊர் சுத்துவோம். ஆனா நார்த் கொரியால இந்த வீக்கெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்ற கான்செப்டே கிடையாதுங்க. அங்க இருக்க மக்களுக்கு என்ன ரூல்ஸ்னா, குறைஞ்சபட்சம் வாரத்துல 6 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்யணும். அப்போ மீதி இருக்க ஒரு நாள் லீவ் தானே கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். அந்த ஒரு நாளுமே ஸ்பெஷல் ஒர்க் டேன்னு சொல்லி கட்டாயம் வேலைக்கு வர வச்சிடுவாங்க. இதை மீறி நீங்க நடுவுல ஒரு நாள் லீவ் வேணும், வீட்ல ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லீவ் கிடைக்கலாம், ஆனா அதுக்காக பெரிய ஃபைன் அமௌண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலேயே அங்க இருக்க மக்கள் லீவ் எடுக்கிறதுக்கு வேலையில இருந்துடலாம்னு நினைச்சு லீவே போட மாட்டாங்க. ஆக மொத்தத்துல வருஷத்துல 365 நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனாலேயே நார்த் கொரியால இருக்க மக்கள் லீவ் கிடைக்குமா, வீட்டுல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோமா அப்படின்றது எல்லாம் எதிர்பார்க்கறதே இல்ல. சுருக்கமா சொல்லணும்னா நார்த் கொரியா மக்களுக்கு ஹாலிடேஸ் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, அவங்க வீட்டு காலண்டர்ல கூட கிடையாது. நோ டிவி சேனல்ஸ். நம்ம ஊர்லலாம் பொழுதுபோக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மொபைல் இருக்கு, ரீல்ஸ் இருக்கு, ஓடிடி கூட இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தது இப்பவும் இருக்கிறது டிவி தானே. காலையில எழுந்ததும் நியூஸ் பாக்குறதுல இருந்து சாயங்காலம் சீரியலை பார்த்துட்டு ஓன கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு உதவியா இருக்கிறதும் டிவி தான். இதுக்காகவே நம்ம ஊர்ல ஸ்பெஷலா சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், ஸ்டார் தமிழ்னு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. அதுல ஏகப்பட்ட டிவி சீரியல்ஸும் இருக்கு. ஆனா நார்த் கொரியால பாத்தீங்கன்னா நீங்க நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு பஸ்ல, ட்ரெயின்ல, ரோட்ல நடந்தெல்லாம் வந்து களைச்சி போய் சரி கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சு ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணீங்கன்னா அங்க 2 சேனல் மட்டும் தான் இருக்கும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 2 சேனலுமே சன் டிவி, விஜய் டிவி மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ற டிவி சேனல்ஸ் கிடையாது. ரெண்டுமே நார்த் கொரியன் கவர்மெண்டோட சேனல்கள். அந்த சேனல்ஸ்ல என்ன டெலிகாஸ்ட் ஆகும்னா, நார்த் கொரியா கவர்மெண்ட் எவ்வளவு நல்ல ஒரு கவர்மெண்ட், அங்க தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ், அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் எவ்வளவு சூப்பரானது அப்படின்னு அவங்களோட அருமை பெருமைகள் எல்லாம் தான் நாள் முழுக்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அது கூடவே நாட்டோட சட்டங்களை எப்படி பின்பற்றுறதுன்னு டுட்டோரியல் மாதிரியான விஷயங்களை தான் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு 3 நிமிஷம் அரசின் சாதனை ஆட்சின்னு வீடியோ வந்தாலே நம்மளாம் சேனலை மாத்திட்டு அடுத்த சேனலுக்கு போயிடுவோம். ஆனா நார்த் கொரியன் மக்கள் காலை, மாலை, இரவுன்னு எந்த நேரத்திலுமே இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா நார்த் கொரியால டிவி இருக்கு, டிவி ரிமோட் இருக்கு, ஆனா மாத்த சேனல் தான் இல்ல. ஜெனரேஷனல் பனிஷ்மெண்ட். பொதுவா யாராவது தப்பான வேலைகளை பண்ணா அவரை பிடிச்சு ஜெயில போட்டு சில நாட்கள் கழிச்சு ரிலீஸ் பண்றதுதான் உலக வழக்கம். இதுதான் பெரும்பாலும் எல்லா நாடுகளிலும் இருக்க சட்டமுறை. ஆனா நார்த் கொரியால இப்படி கிடையாது. அங்க யாராவது கிரைம் பண்ணாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் அந்த ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அவரோட குடும்பம் உட்பட 3 தலைமுறையுமே சிறை தண்டனை அனுபவிக்கணும். அதாவது நீங்க குற்றம் செஞ்சீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்களோட மனைவி, குழந்தைகள் மற்றும் உங்களோட பெற்றோர்களையும் சேர்த்து எல்லாருமே தண்டனை அனுபவிக்கணும். இதுல வயசான பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. இதுலயே முக்கியமான விஷயம், இங்க லேபர் கேம்ப்னு சொல்லப்படுற ஒரு கொடூரமான ஜெயில கொண்டு போய் தள்ளி விடுவாங்க. இந்த லேபர் கேம்ப்ல ஒரு வேளை சாப்பாடு மட்டும் போட்டு அதுக்காக 3 வேளையும் கடினமான வேலைகளை செய்ய வைப்பாங்க. இதனாலேயே இந்த லேபர் கேம்ப்குள்ள போற கைதிகள்ல 20% உயிரோடு வெளியே வரது கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹோலி புக்ஸ் பேன். உலகத்துல எந்த நாட்டை எடுத்தாலும் அவங்க மக்களுக்கு ஒரு புனித நூல் கண்டிப்பா இருக்கும். அமெரிக்கா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், மக்கள் தங்களுக்கு பிடிச்ச மதத்தோட புனித நூல்களை படிச்சு அதை பின்பற்றி வாழ்க்கை நடத்துறது வழக்கம். ஆனா நார்த் கொரியால கதையை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அங்க பைபிள், குரான், பகவத்கீதை போன்ற எந்த மதத்தோட புனித நூல்களையும் பொதுமக்கள் படிக்கவே கூடாது. ஏன் கையில வச்சிருக்க கூட அனுமதி இல்ல. அப்போ மக்கள் தங்களுக்கு பிடிச்ச கடவுளையாவது வழிபடலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஃபுல் ஸ்டாப் தான். பிகாஸ் நார்த் கொரியா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட தலைவர்கள் தான் பொதுமக்களுக்கு ஆல்மோஸ்ட் கடவுள் மாதிரி. மக்கள் அந்த நாட்டு தலைவர்களை தான் தங்களோட கடவுள் மாதிரி வழிபடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதை மீறி அந்த நாட்டு குடிமக்கள் யாராவது பைபிள், குரான் போன்ற வேற்று மதங்களோட புனித நூல்களை வச்சிருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் இல்ல, அவங்களோட குடும்பத்தையுமே சேர்த்து ஜெயில போட்டுடுவாங்க. The Statue Law. நார்த் கொரியால வசிக்கிற சாதாரண மக்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்க சிலைகளுக்கு கூட ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதாவது அந்த நாட்டு தலைவர்களோட சிலைகள் நாடு முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்கும். ஆனா அந்த சிலைகளுக்கு பக்கத்துல போறதுக்கு கூட ஒரு பெரிய ரூல் புக்கே இருக்கு. உதாரணத்துக்கு அந்த சிலைகளுக்கு பக்கத்துல போனா சத்தமா பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது, ரொம்பவே சீரியஸா அமைதியா தான் இருக்கணும். அடுத்து கார்ல போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு எமர்ஜென்சியான வேலைக்கு போனாலும் அந்த சிலையை கடக்கும் போது காரை ரொம்பவே ஸ்லோவா தான் ஓட்டிட்டு போகணும். கார்ல போறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ரூல்ஸ்னு பார்த்தா சைக்கிள்ல போறவங்களுக்கும் இது பொருந்தும். ஆனா சைக்கிள்ல ஆல்ரெடி ஸ்லோவா தானே போகும், அவங்க என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட். சைக்கிள்ல போறவங்க சைக்கிள் இருந்து இறங்கி அந்த சிலையை கடக்கிற வரையும் சைக்கிளை தள்ளிக்கிட்டு தான் போகணும். இதோட முடிஞ்சிடல, அந்த சிலைக்கு பக்கத்துல நின்னு பபிள் கம் கூட மெல்ல கூடாது. ஒருவேளை பபிள் கம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பபிள் வராது, அதனால ட்ரபிள் தான் வரும். மேலும் ஒரு ஸ்பெஷல் ரூல் என்னன்னா, அந்த சிலையை போட்டோ எடுக்கும் போது ஜூம் பண்ணக்கூடாது, முழு சிலையும் ஃப்ரேம்ல வர மாதிரி தான் போட்டோ எடுக்கணும். நார்த் கொரியால இருக்க இந்த சிலைகளுக்கு பக்கத்துல இவ்வளவு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலனா சிலை கோச்சிக்காது, பட் உங்களுக்கு சிறை கன்ஃபார்ம். கவர்மெண்ட் ஹேர் கட். நம்ம ஊர்ல எல்லாம் முடி வெட்ட போனோம்னா பார்பர் கிட்ட முல்லட், ஃபங்க்னு நமக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமான ஸ்டைல்ல ஹேர் கட் பண்ண சொல்லுவோம். ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு இதுக்கு கூட ஃப்ரீடம் கிடையாது. முடி வெட்டத்துக்கு ஒரு தனி ஃபார்முலாவே இருக்கு. அந்த நாட்டு கவர்மெண்ட் கொடுத்திருக்க இந்த 14 மாடல்ல தான் ஹேர் கட் பண்ணணும். பெண்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க, 18 ஹேர் ஸ்டைல்ஸ்.
அதுவும் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு மக்கள் உயிரை விட மண்டியில இருக்க மயில்தான் முக்கியமா என்னவோ தெரியல. இதுக்காக சர்வேலன்ஸ் கேமராலாம் வச்சு கண்காணிப்பாங்க. யாராவது புரட்சி பண்றேன்னு கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஹேர்ஸ்டைல் வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க புரட்சியை ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தான் பண்ண முடியும். கார் இஸ் ரேர். இப்ப உலகத்துல எங்க பார்த்தாலும் கார்கள் இருக்கு. காலையில வீட்ல இருந்து வெளியே கால் எடுத்து வச்சாலே ரோட்ல கார், பைக், ஆட்டோன்னு ஃபுல் டிராபிக்கா இருக்கு. ஆனா நார்த் கொரியால இந்த சீன்லாம் கிடையாது. நீங்க காலையில வெளியே போய் ரோட்ல நடந்தா காரை பாக்குறதே ரொம்பவே அபூர்வமான விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ரோட்ல ஒரு சிங்கம் புலியை பாக்குறது எவ்வளவு ரேரோ அதே மாதிரிதான் இங்க காரை பாக்குறதும் ரேர். நார்த் கொரியால நாடு முழுக்கவே மொத்தமே கொஞ்சம் கார்கள் தான் இருக்கு. அதுவுமே பொதுமக்களுக்கானது இல்ல. அதுக்கு ஓனரா இருக்கவங்க அரசு வேலை பார்க்குற சில முக்கியமான அதிகாரிகள் தான். சாதாரண மக்கள் கார் வாங்குறதே ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அதுவும் அந்த அரசு அதிகாரிகள் வச்சிருக்க கார்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாடல் எந்த மியூசியம்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்கற அளவுக்கு பழைய டிசைன்ல இருக்கும். அதாவது உலகம் முழுக்க எலக்ட்ரிக் கார், ஏஐ கார்னு போய்கிட்டு இருக்கும்போது நார்த் கொரியால இன்னுமே 1917 கண்டுபிடிக்கப்பட்ட பழைய மாடல் கார்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே இங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில பெரிய அளவு வளர்ச்சி இல்ல. ஆனா இதுல ஒரு ஃபன்னான அட்வான்டேஜ் என்னன்னா நார்த் கொரியால டிராபிக் ஜாம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. கிரையிங் லா. பொதுவா நமக்கு நெருக்கமானவங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கண்ணீர் விட்டு கதறி அழுறது வழக்கமான விஷயம். ஆனா ஊர் தலைவர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதும் கண்ட்ரி லீடர் மண்டையை போட்டுட்டான்னு கூட்டமா கதறி அழுறதும் எல்லா நாடுகளிலும் நடக்கிற விஷயம் இல்ல, நார்த் கொரியாவை தவிர. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, சொந்தக்காரனே செத்து போனாலும் அழமாட்டேன்னு மூஞ்சி மொறப்பா வச்சிட்டு இருக்க ஆள்னா நார்த் கொரியாவுக்கு போனீங்கன்னா நீங்க அழுதுதான் ஆகணும். அதாவது நார்த் கொரியாவோட கண்ட்ரி லீடர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா நீங்க கம்பல்சரி கண்ணீர் விட்டு கதறி அழுதே ஆகணும். அப்படி அழலனா இவனுக்கு லீடர் மேல பாசமே இல்லைன்னு சொல்லி உங்களை நேரா லேபர் கேம்புக்கு பார்சல் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி சொல்லி இருந்தால நார்த் கொரியால அந்த நாட்டு லீடர்ஸ் தான் கடவுள் மாதிரி மக்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக தான் இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளா 2012 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அந்த வருஷத்துல நார்த் கொரியாவோட பழைய லீடரான கிம் ஜாங் இல் இறந்தப்ப நாடு முழுக்க மௌனிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அண்ட் அவரோட இறுதி சடங்குக்கு யாரெல்லாம் வரலையோ இல்ல வந்து அழலையோ அவங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் 6 மாசம் லேபர் கேம்ப்ல வேலை செய்ய வச்சாங்கன்னு சொல்றாங்க. அதனாலேயே நார்த் கொரியால யாராவது லீடர் இறந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் வெங்காயத்தை நசுக்கி கண்ணில் வச்ச மாதிரி தாத்தரைய கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஜெனியூனா அழறாங்களா அப்படின்றது வேற டாபிக். பட் அழலனா லேபர் கேம்ப் கன்ஃபார்ம். உமன்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ். சவுத் கொரியாவோட கேபாப் ஆர்மி உலகம் முழுக்க எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி நார்த் கொரியாவோட உமன் ஆர்மி ரொம்பவே ஃபேமஸ். அதுக்கான காரணம் என்னன்னா உலகத்திலே பெண்கள் அதிகமா இருக்க ராணுவங்கள்ல நார்த் கொரியா தான் டாப்ல இருக்கு. நம்ம நாட்டிலாம் பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு நிறைய பேசுவோம்ல, அதே போல நார்த் கொரியா கவர்மெண்ட்டும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஈக்குவல் ரைட்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ராணுவத்துல மட்டும். அதாவது ராணுவத்துல ஆண்களோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பெண்களோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்றது அந்த நாட்டோட சட்டமுறை. பெண்கள் தானே கொஞ்சம் லைட்டா ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. ஆண்களுக்கு எப்படி கடுமையா ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் பெண்களுக்கும் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளின், காலையில எழுந்ததும் எக்ஸசைஸ், ட்ரில், மார்ச் எல்லாம் சேம் பேக்கேஜ் தான். அது போதாதுன்னு அடிக்கடி பெரிய பெரிய மிலிட்டரி பரேட் நடத்தி எங்களோட உமன் ஆர்மி பவரை பாருங்கன்னு உலகத்துக்கே ஷோ பண்ணுவாங்க நார்த் கொரியா. பர்த்டே செலிப்ரேஷன் பேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள்னா அது அவங்களோட பிறந்த நாளா கூட இருக்கும். அந்த நாளை ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா நார்த் கொரியால பிறந்தவங்க மட்டும் சப்போஸ் உங்க பர்த்டே ஜூன் 8 இல்ல டிசம்பர் 17 வந்தா அந்த நாள் உங்களுக்கு பர்த்டேவே லீவ் விட வேண்டியதுதான். ஏன்னா இந்த 2 நாட்களும் நாட்டோட 2 பெரிய லீடர்ஸோட நினைவு நாட்கள். அதாவது இப்ப இருக்க லீடர் கிம் ஜாங் உன்னோட அப்பாவும் தாத்தாவும் மறைஞ்ச நாளாம். அதனால இந்த நாள்ல நாடு முழுக்க இருக்க எல்லா மக்களுமே ரொம்பவே சோகமா தான் இருக்கணுமாம். இந்த 2 நாள்ல எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கூட வைக்க மாட்டாங்களாம். பர்த்டே வந்தா செலிப்ரேஷனுக்கு ஸ்ட்ரிக்ட்டா பேன். சோ நார்த் கொரியால இந்த 2 நாள்ல பிறந்தவங்களா இருந்தா வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. அதே மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண முயற்சி பண்ணா ஜெயில் கம்பிக்கு பின்னாடி தான் செலிப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். எலெக்ஷன் ஆஃப் நார்த் கொரியா. நார்த் கொரியான்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அங்க மக்கள் ஓட்டு போட்டு லீடரை தேர்ந்தெடுக்க முடியாது போல, அதனாலதான் பல வருஷங்களா ஒரே லீடரா கிம் ஜாங் உன்னே ஆட்சியில இருக்காரு அப்படின்னு. ஆனா அதுதான் இல்ல, நார்த் கொரியாலையும் எலெக்ஷன்லாம் நடக்கும். அங்க இருக்க ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஓட்டு போடுற உரிமையும் இருக்குங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அங்க எலெக்ஷன்ல போட்டி போடுற கேண்டிடேட் ஒரே ஒருத்தர் தான், அவரு கிம் ஜாங் உன் மட்டும் தான். அவர் எதிர்த்து போட்டி போட அங்க ஒருத்தர் முன் வர மாட்டாங்க. அப்படி யாராவது கிம்மை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணா உங்க தாக்கல் தான் கொன்னுடுவாங்க இந்த ஆளு. சோ நார்த் கொரியால மத்த எல்லா நாடுகள் மாதிரி எலெக்ஷன்லாம் நடக்கும். ஆனா அங்க மக்கள் போடுற எல்லா ஓட்டுகளுமே தலைவன் ஒருத்தனுக்கு தான் வந்து சேரும். ரீசெண்டா போன வாரங்க நார்த் கொரியால எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தலைவன் கிம் ஜாங் உன் 99.93% வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றாராம். பட் 0.07% இவருக்கு ஓட்டு போட மறுத்துட்டு இருக்காங்க போல. அவங்களோட நிலைமையை நினைச்சாதங்க பாவமா இருக்கு. அவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சா கொன்னுடுவாங்க இந்த ஆளு. சோ நார்த் கொரியால நடக்கிற எலெக்ஷன் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா எலெக்ஷன் நடந்த மாதிரியும் இருக்கணும், அதுல தலைவன் தான் ஜெயிச்ச மாதிரியும் இருக்கணும், அவ்வளவுதான். பிரியாரிட்டிஸ் அண்ட் கிரைசிஸ்.
நார்த் கொரியால இருக்க ஒவ்வொரு வீடுகள்லயும் வீட்டுல இருக்கவங்களோட ஃபேமிலி போட்டோ இருக்கோ இல்லையோ, ஆனா அந்த நாட்டோட முன்னாள் லீடர்களான இவங்க 2 பேரோட போட்டோ கண்டிப்பா இருக்கும். அதுதான் அந்த நாட்டோட எழுதப்படாத சட்டம். இவங்க 2 பேரும் வேற யாரும் இல்ல, இப்ப இருக்க லீடர் கிம் ஜாங் உன்னோட அப்பாவும் தாத்தாவும் தான். ஆனா மேட்ரு இது இல்ல. பொதுவா நம்ம ஊர்லலாம் ஒரு வீடு தீ பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளையும் அவங்களையும் பாதுகாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வர பார்ப்பாங்க. ஆனா நார்த் கொரியால இருக்க மக்களுக்கு இது பொருந்தாதுங்க. ஏன்னா அவங்களதான் மனுஷங்களாவே பாக்குறது இல்லையே. அவங்க நாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, சப்போஸ் நார்த் கொரியால ஒரு வீடு சடனா தீ பிடிச்சிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க பழைக்கிறாங்களோ இல்லையோ, அந்த வீட்டுக்குள்ள மாட்டி வச்சிருக்க இந்த 2 போட்டோவையும் தான் எப்படியாவது காப்பாற்றணும். அதாவது அவங்க உயிரே போனாலும் சரி, அந்த தலைவர்களோட போட்டோவை எந்த தீக்காயமும் இல்லாம சேஃபா வெளியே கொண்டு வரதான் அவங்க முதல்ல முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களையும் அவங்க வீட்டுல இருக்க குழந்தைகளையும் காப்பாத்துறத பத்தி யோசிக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க உயிரை விட அந்த போட்டோஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த நாட்டோட சட்டம் சொல்லுது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையான்னு உங்களுக்கு தோணும். ஆனா அந்த நாட்டுல இது ஒரு சீரியஸான மேட்டரா தாங்க பாக்குறாங்க. ஒருவேளை அந்த போட்டோஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, எரிஞ்சிடுச்சு, இல்ல கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சுனா கூட உங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் மற்றும் கூடவே ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டையும் போட்டு விட்டுருவாங்க. இதுக்கு உதாரணமா 2020 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அதாவது 2020 நார்த் கொரியால ஒரு வீட்டுல எதிர்பாராத விதமா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் அவங்களோட சின்ன குழந்தையும் இருந்திருக்காங்க. வீடு தீப்பிடிச்சு எரியுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வேக வேகமா வீட்டுக்குள்ள இருந்த தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில ஓடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பதற்றமான சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் இதை தான் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சமயத்துல அந்த அம்மா அந்த லீடர்ஸோட போட்டோவை வெளியில எடுத்துட்டு வர மறந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ் தீப்பிடிச்சு அரைகுறை எரிஞ்சு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா அவங்க பண்ணது தானே சரின்னு சொல்லியிருப்போம். ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. இந்த விஷயம் தெரிஞ்ச அங்க வந்த அத்தாரிட்டிஸ் அந்த போட்டோஸ் டேமேஜ் ஆகி இருக்கிறத பார்த்து, நீங்க எப்படி லீடர்ஸோட போட்டோவை டேமேஜ் ஆக விட்டு இருக்கலாம், உங்களுக்கு நாட்டு மேலயும் நாட்டு லீடர்ஸ் மேலயும் பற்றே இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டும் போட்டு விட்டு இருக்காங்க. இதை கேள்விப்படும் போது என்னடா நாடு இது, இப்படிலாம் கூட பண்ணுவீங்கன்னு தோணுது இல்ல. பட் இதுக்கு மேலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து பாப்பீங்க. ட்ரிபிளட்ஸ் ட்ரெஷர். நார்த் கொரியாவை பத்தி நீங்க கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா பரவாயில்லையே, நார்த் கொரியா கவர்மெண்ட் நல்லதெல்லாம் கூட பண்றாங்களேன்னு தோணும். ஆனா அதுலயும் ஒரு உள்குத்து இருக்கு. நார்த் கொரியால ஒரே குடும்பத்துல ஒரே நேரத்துல 3 குழந்தைகள் பிறந்தா, அதாவது ட்ரிப்ளெட்ஸ் பிறந்தா, அது சாதாரணமான விஷயமா பார்க்கப்படாது. ஒரு பெரிய அரசாங்க நிகழ்ச்சி மாதிரியே செலிப்ரேட் பண்ணப்படும். அந்த குடும்பம் உடனே அரசாங்கத்தோட ஸ்பெஷல் கவனத்துக்கு போகும். ரொம்ப கேரிங்கா பார்த்துப்பாங்க. சாதாரண மக்களுக்கு கிடைக்காத எல்லா வசதிகளும் இவங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா அந்த குழந்தைகளை நாட்டின் தலைநகரமான பியாங்யாங்குக்கு மாற்றி வைப்பாங்க. இது போக குழந்தைகள் பிறந்த உடனே பெண் குழந்தையா இருந்தா கோல்டு ரிங், ஆண் குழந்தையா இருந்தா சில்வர் நைஃப் போன்ற பரிசுகளையும் கொடுப்பாங்க. அது போக அந்த குழந்தைகளுக்கு நர்சரி, எஜுகேஷன் போன்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் கேட்டுதான் பரவாயில்லையே, நார்த் கொரியா கவர்மெண்ட் நல்ல திட்டங்கள் எல்லாம் கூட வச்சிருக்காங்களேன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். நார்த் கொரியா கவர்மெண்ட் இத மக்களோட நல்லதுக்கு எல்லாம் பண்ணல, அந்த கவர்மெண்டோட நல்லதுக்காக தான் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் பிறக்கிறதால ரொம்பவே கம்மியா இருக்க அந்த நாட்டோட பாப்புலேஷன் சீக்கிரமா அதிகரிக்குது. சோ எதிர்காலத்துல அரசாங்கத்துக்கு, அதாவது கிம்முக்கு வேலை செய்ய ஒரே சமயத்துல 3 பேர் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல தான் தலைவன் இப்படி பிறக்கிற எல்லா குழந்தைகளையும் செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சகல வசதிகளையும் கொடுக்கணும் அப்படின்ற சட்டத்தையும் போட்டு வச்சிருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா நாட்டிலுமே ஒரு நபருக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள வேலையாளா எடுத்துப்பாங்க. ஆனா இந்த நார்த் கொரியால மட்டும்தான் குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்கள ஒரு வேலையாளா, அதாவது அரசாங்கத்துக்கு, குறிப்பா கிம் ஜாங் உன்னுக்கு கிடைச்சிருக்க ஒரு அடிமையாவே பாக்குறாங்க. நார்த் கொரியன் கேலண்டர். நார்த் கொரியா உலகத்திலிருந்து எவ்வளவு வேறுபட்டு இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு இந்த கேலண்டர் கூட ஒரு உதாரணமா சொல்லலாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற கேலண்டர்ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு இருக்கும்ல. ஆல்மோஸ்ட் உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளிலும் இந்த கேலண்டர் தான் இருக்கும். ஆனா நார்த் கொரியால மட்டும் இந்த கேலண்டருக்கு பதிலா ஒரு ஸ்பெஷல் கேலண்டர் இருக்கு. அதோட பேர் ஜூச்சி கேலண்டர். இந்த கேலண்டரை 2016 தான் கிம் ரிலீஸ் பண்ணிருக்கான். அதுவும் அவனோட அப்பா பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணிருக்கான். இந்த கேலண்டர்ல இருக்க டேட், டைம் எதுவுமே நம்ம கேலண்டர் கூட ஒத்து போகாதுங்க. உதாரணத்துக்கு நமக்கு வருஷம் 2026னா அங்க 144 இருக்கும். மாதம், நாள் எல்லாமே அப்படிதான் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அண்ட் இந்த கேலண்டர் முழுக்க முழுக்க அந்த நாட்டு அரசாங்கத்தோட ஐடியாலஜிக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்த் கொரியா உலகத்திலிருந்தே வேறுபட்ட ஒரு தனித்துவமான நாடு அப்படின்றத எடுத்து காட்டுற விதமா இந்த கேலண்டர் இருக்கும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேள்விப்படுற நமக்கு எதுக்குடா இந்த பைத்தியம் ஊத்திக்கிச்சு ஊட்டி சூடாச்சு, மாட்டிக்கிச்சு மச்சாங்காத பூட்டா கேசாச்சு. இங்க டெய்லி தமாசு, அத சிரிக்கணும் பார்த்து ஒரு ஸ்மைலி உன் ஃபேஸ், அது எடுக்குது கிளாஸ். இனி